Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் எப்போதும் எங்களோட கனெக்டடா இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு cauliflower பொரியல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு cauliflower ரெடி பண்ணிக்கணும். cauliflower குட்டி குட்டியா chop பண்ணுங்க. கொஞ்சமா salt சேருங்க and மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. இது கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிச்ச உடனேவே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சுடு தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். சுடு தண்ணியில் 5 நிமிஷம் இருந்தாலே புளி பூச்சியெல்லாம் செத்துரும். பட் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ நம்ம காலிஃப்ளவர் ரெடி. அடுத்ததாக பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் லேட்டராக நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றினா தான் காலிஃப்ளவர் வேகும். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணி வச்சு அடுத்ததாக நம்ம ப்ராப்பராக குக் பண்ணுவோம். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். நடுவில் ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இந்த 10 நிமிஷத்தில் இது கண்டிப்பாக வெந்திருக்கும். அண்ட் தண்ணியும் நல்லா வற்றிருக்கும். இதோ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி வத்திருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். இதில் பெப்பரோட டேஸ்ட் தூக்கலாக இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு பெப்பர் பவுடர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தூரம் ட்ரை ஆக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை ஆக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோ நம்மளோட ஃப்ரை இங்கே சூப்பராக ரெடி ஆச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி எல்லாம் தூக்கி ஃபினிஷ் பண்ணலாம். நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.